கத்திமுனையில் அரங்கேற்றப்பட்ட கொள்ளை சம்பவம். போலீசார் விசாரணையில் அம்பலமான ஆன்லைன் பாலியல் தொழில். மொபைலை திருடச் சென்று நகையை திருடியதால் சிக்கிய கும்பலின் பின்னணி என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா பொழியம்பேட்டையைச் சேர்ந்தவர் 33 வயதான உதயச்சந்திரன். இவர் மனைவியுடன் குடும்பமாக பொழியம்பேட்டை பகுதியில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி பிற்பகல் வேளையில் காரில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் உதயச்சந்திரனின் வீட்டிற்குள் புகுந்து உதயச்சந்திரனையும் அவரது மனைவியையும் தாக்கியுள்ளனர். பின்னர் கத்தியை காட்டி மிரட்டி அவர்களிடம் இருந்து 15 சவரன் தங்க நகை, 2 குத்துவிளக்கு, ஒரு விலை உயர்ந்த மொபைல் போன் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து உதயச்சந்திரனின் மனைவி திருவிடைமருதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் திருவிடைமருதூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக் தலைமையிலான தனிப்பிரிவு காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வந்தனர். மேலும் திருடப்பட்ட மொபைல் போன் மற்றும் கொள்ளையர்கள் பயன்படுத்திய கார் நம்பர் கொண்டு காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். தொடர் விசாரணையில் காவல்துறையினருக்கு உதயச்சந்திரனின் மனைவி மீது சந்தேகம் வரவே உதயச்சந்திரனின் மனைவியை அழைத்து விசாரித்துள்ளனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இந்நிலையில் தஞ்சாவூர் பர்மா காலனி பகுதியைச் சேர்ந்த வித்யா என்பவருக்கு இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்பு இருப்பது காவலர்களுக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து வித்யாவை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தினர். காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் வித்யா மற்றும் உதயச்சந்திரனின் மனைவி இருவரும் சேர்ந்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும், இதற்காக வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கி தமிழகம் முழுவதும் பலரை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகின்றது. அந்த வாட்ஸ்அப் குழுவிற்கு அட்மினாக வித்யாவும் உதயச்சந்திரனின் மனைவியும் இருந்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆன்லைன் மூலம் இதை தெரிந்து கொண்டு பல ஆண்கள் வந்துள்ளனர். உல்லாசத்திற்கு வரும் வசதி படைத்த ஆண்களை குறிவைத்து அவர்கள் நெருக்கமாக இருக்கும்போது தன் கணவர் உதயச்சந்திரனை மறைந்து இருக்க வைத்து செல்போனில் வீடியோ எடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் உதயச்சந்திரனின் மனைவி. பின்னர் அந்த நபரிடம் வீடியோவை காட்டி மிரட்டி லட்சக்கணக்கில் பணத்தையும் பறித்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஐயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வித்யா மூலம் உதயச்சந்திரனின் மனைவியை கொடைக்கானலில் உள்ள சொகுசு விடுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அந்த நபரிடம் பணம் பறிக்க திட்டமிட்ட உதயச்சந்திரனின் மனைவி தனது கணவன் உதயச்சந்திரனை சொகுசு விடுதிக்கு வரவழைத்துள்ளார். பின்னர் அந்த நபர் சொகுசு விடுதியில் தனிமையிலிருந்த வீடியோவை உதயச்சந்திரன் தனது மொபைல் போனில் பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோவை காட்டி மிரட்டி அந்த நபரிடம் இருவரும் சேர்ந்து 8 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துள்ளனர். இதுகுறித்து வித்யாவிடம் அந்த பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார். பின்னர் வித்யா அந்த வீடியோவையும் பணத்தையும் ஒப்படைக்க உதயச்சந்திரனின் மனைவியிடம் கூறியுள்ளார். ஆனால் உதயச்சந்திரனின் மனைவி அந்த வீடியோவை ஒப்படைக்க மறுத்துள்ளார். இதையடுத்து வீடியோவை பதிவு செய்த மொபைல் போனை எடுக்க வித்யா திட்டம் தீட்டியுள்ளார். தொடர்ந்து வித்யா தஞ்சாவூர் பர்மா காலனியைச் சேர்ந்த பாலகுரு, கோபிநாத், முரளிதரன், முத்துகிருஷ்ணன், பிரபாகரன், ஆகாஷ், விஸ்வா, அருண் உள்ளிட்ட 8 பேரை வைத்து உதயச்சந்திரனின் வீட்டிற்கு சென்று மொபைல் போனை எடுத்து வர சொல்லி அனுப்பியுள்ளார். ஆனால் மொபைல் போனை எடுக்கச் சென்றவர்கள் அங்கிருந்து நகைகளையும் சேர்த்து கொள்ளையடித்துள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக வித்யாவை கைது செய்த காவல்துறையினர் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் 8 பேரையும் கைது செய்தனர். மேலும் உதயச்சந்திரன் மற்றும் அவரது மனைவியையும் கைது செய்து காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உதயச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி இதேபோல பல ஆண்களை வீடியோ எடுத்து மிரட்டியிருக்கக்கூடும் என்ற கோணத்திலும் காவல்துறையினர் தொடர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்லைன் மூலம் வசதி படைத்த ஆண்களை குறிவைத்து உல்லாசத்திற்கு அழைத்து அவர்கள் நெருக்கமாக இருக்கும்போது அதனை வீடியோவாக பதிவு செய்து அதனை காட்டி மிரட்டி பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் பறித்து வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.